நான் படாத வேதனையெல்லாம் யாரும் பட்டிருக்க மாட்டாங்க. நானே என்னை நானே தேத்திக்கிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி தான் வீனிஸ் வர மாதிரி தான். நான் ஒரு பெர்ஃபார்மர், நான் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டு, அப்போவே ட்ரம்ஸ் வாசிப்பேன், சிங்கரு, எதுடா கிடைக்கும், தீனி என்ன கிடைக்கும் எனக்கு அப்படின்னு அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறேன். அதுதான் என்னுடைய கேரக்டர். எனக்கு வந்து சுயமரியாதை இல்லாத இடத்துல நான் போய் வேலை செய்யவே மாட்டேன். மரியாதை கொடுத்துட்டாங்கன்னா செருப்பு தான். நம்ம நான் கமல் சாருடைய டெகார்ட் ஃபேன். அப்போது ஆளவந்தான் படம் ரிலீஸ் ஆக போகுது. அப்போ அந்த ஐம்பெரும் கண்டங்கள்லாம் ஆளவந்தான் அந்த சாங்க்கு நான் வந்து அப்போ நான் ஸ்டேஜ் டான்ஸர். நான் ப்ரோக்ராம் போயிட்டு வரேன்ட்டு பெட்டி தூக்கிட்டு போயிட்டேன். போயிட்டு வரும்போது மொட்டை அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். என்னை வீட்டில் செருப்பால் அடித்தாங்க. ஆமாம், அடித்து வெளியே போய் எவன் வீட்டில் இலை விழுந்துருக்குன்னு மொட்டை அடிச்சுட்டு வந்திருக்க. இல்லைம்மா, கமல் சார் மொட்டை அடிச்சிருந்தாரு, அதெல்லாம் அடித்தேன். ஏன் கமல் சார் கையை அறுத்துக்கிட்டா நீ அறுத்துக்குவேன். மதுரையில் ஒரு ஆளை வந்தான்னு சொல்லி ஹிந்து பேப்பரில் பெருசாக போட்டான். நான் தான்டா வந்துருச்சுடா, ஜெயிச்சிட்டோம்டான்னு அப்படி ஆரம்பித்த பயணம் தான் அது. என்னை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு என்னை பயன்படுத்தினது வந்து இயக்குனர் கோகுல். இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரன். இதை விட பெருமைப்படக்கூடிய விஷயம் வேற என்னவாக இருக்க முடியும்? உங்களுடைய அந்த பிசிக்கலா நீங்க அந்த மூவ்மெண்ட் இருக்குல்ல, அது இப்பயும் பண்ண முடியுமா? இப்பயும் நினைவோ ஒரு பறவை விரிக்கும் அதன் சீரகை, பறக்கும் அது கலக்கும் தன் உறவை. அண்ணனை கொண்டாடுற ஆடியன்ஸ் இன்னமும் இருக்காங்கல்ல, எப்பவுமே இருக்காங்கல்ல. ஏன்னா நகைச்சுவையாளனுக்கு என்னைக்குமே சாவு கிடையாது. We are all documented people. அண்ணன் அதாவது ரோபோ சங்கர் அப்படின்னு சொன்னாலே அவருடைய ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்து நாங்க வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு இப்ப நம்ம ஏதோ ஒன்று பண்றோம், நமக்கு நம்ம வாழ்க்கையில என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கும்போது அவர் ஆரம்பத்துல இருந்து இன்னமும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, அவரை பார்த்து கொஞ்சம் இது பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனாவும் இருக்கிறீங்கண்ணே. நீங்க ரீசெண்டா உடம்பு முடியாம போனதுல இருந்து எல்லாத்துலயும் ஒரு ஃபீனிக்ஸ் பறவை அப்படின்றதா இருக்கு. இப்ப நான் ஈஸியா சொல்லிட்டேன் ஃபீனிக்ஸ் பறவைன்னு, பறவை எனக்கு தான் தெரியும் அப்படின்னு இருக்குல்ல. அந்த அந்த ஒரு அனுபவம் எப்படி இருக்கு? முதல்ல அது அனுபவம் வந்து கற்றுக்கிறதாம்மா. நான் படாத வேதனையெல்லாம் யாரும் பட்டிருக்க மாட்டாங்க. பட் அதை தாண்டி எல்லாத்தையும் நானே வில் பவரில் நானே ஸ்டடி பண்ணி நானே என்னை நானே தேத்திக்கிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி தான் வீனிஸ் வர மாதிரி தான். இப்போ தம்பி சொன்னார் இல்லையா, நீ வந்து இது போயிருக்கலாம், அந்த வேலைக்கு போயிருக்கலாம், ஒழுங்காக வாரம் சம்பளம் வந்திருக்கும், பேசாமல் அப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரி நான் வந்து நான் கமல் சாருடைய டெகார்ட் ஃபேன். அப்போது ஆளவந்தான் படம் ரிலீஸ் ஆக போகுது. ஆடியோ ரிலீஸ் ஆகிடுச்சு. படம் வந்து 6 மாதம் கழிச்சு தான் ரிலீஸ் ஆகுது. அப்போ அந்த ஐம்பெரும் கண்டங்கள்லாம் ஆளவந்தான் அந்த சாங்க்கு நான் வந்து அப்போ நான் ஸ்டேஜ் டான்ஸர். நான் ப்ரோக்ராம் போயிட்டு வரேன்ட்டு பெட்டி தூக்கிட்டு போயிட்டேன். போயிட்டு வரும்போது மொட்டை அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். என்னை வீட்டில் செருப்பால் அடித்தாங்க. ஆமாம், அடித்து வெளியே போய் எவன் வீட்டில் இலை விழுந்துருக்குன்னு மொட்டை அடிச்சுட்டு வந்திருக்க. இல்லைம்மா, கமல் சார் மொட்டை அடிச்சிருந்தாரு, அதெல்லாம் அடித்தேன். ஏன் கமல் சார் கையை அறுத்துக்கிட்டா நீ அறுத்துக்குவேன், கையை அறுத்துக்கிட்டு கூட நடிப்பேன் அப்படின்ட்டு அப்படியே வெளியே வந்திருந்தேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தா முத சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஆடு சன் தொலைக்காட்சி பண்ணுறாங்க ஒரு மாத்திரைக்காக. இது யார் பண்ணுறாங்கன்னா ஒரு பாடி பில்டர் நல்ல மொட்டை அடித்து மதுரையில் ஒரு ஆளை வந்தான்னு சொல்லி ஹிந்து பேப்பரில் பெருசாக போட்டான். மதுரையில் ஒரு ஆளை வந்தான். அதை பார்த்துட்டு தான், ஓ பரவாயில்லையே, மொட்டை அடிச்சதில் இவ்வளோ விஷயம் இருக்காடா, ஏதோ ஒன்று பண்ணுறாப்பாவே அப்படின்ட்டு முத சென்னைக்கு வந்து டெல்லி கணேஷ் சார் வீட்டில் தான் இந்த ஆடு ஷூட் பண்ணாங்க. அது மெட்டாலிக் பெயிண்ட் அடித்து அப்படியே ஃபுல்லாக மொட்டை அடித்து கிளாஸ் போட்டு அந்த மாத்திரைக்காக ஒரு மெடிசனுக்காக பண்ணேன். ஸோ அப்போ இருந்த ஜேர்னி தான் எனக்கு. நான் ஜேர்னி வந்து 35 வருஷம் ஆச்சு. 35 வருஷத்தில் எனக்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ரகிள். இப்போயும் ஸ்ட்ரகிள் தான். ஆனால் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் மாற்றி அதுக்கப்புறம் வந்து டெல்லி கணேஷ் சார் வீட்டில் தான் முத அந்த ஆடு பண்ணுறோம் ஷூட்டு. அந்த ஷூட் பண்ணதுக்கப்புறம் சன் டிவியில் வருது அந்த ஆடு.
அதை பார்த்தோன்னே வீட்டில் நான் தான்டா வந்துருச்சுடா, ஜெயிச்சிட்டோம்டான்னு அப்படி ஆரம்பித்த பயணம் தான் அது. ஓகே. அதுக்கு முன்னாடி மதுரையில் அபிநயாவில் வந்து நான் ஒரு ஆங்கர், நான் ஒரு பெர்ஃபார்மர், நான் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டு, அப்போவே ட்ரம்ஸ் வாசிப்பேன், சிங்கரு, இதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் இப்போ வந்து சமைக்கிறதுலையும் சரி, அடுத்தடுத்து என்னடா கற்றுக்கணும் ஆண்டவர் மாதிரி அப்படியே எதுடா கிடைக்கும், தீனி என்ன கிடைக்கும் எனக்கு அப்படின்னு அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறேன். அதுதான் என்னுடைய கேரக்டர். ஸோ அந்த மாதிரி என்னுடைய பயணம் அப்படி ஒரு பயணம் தான். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு அன்புக்காக நான் எப்போயுமே எங்கேனாலும் போயிடுறது. எனக்கு வந்து சுயமரியாதை இல்லாத இடத்துல நான் போய் வேலை செய்யவே மாட்டேன். மரியாதை கொடுத்துட்டாங்கன்னா செருப்பு தான். நம்ம என்னை நீ காலில் மாட்டிக்க, தலையில் வச்சுக்க, எப்படி வேணாலும் வச்சுக்க, கீழே கிடப்பேன். மரியாதை இல்லை இடத்தில் நான் இருக்கவே மாட்டேன். நீ காசு பணம் கொடுக்க வேணாம், எதுவும் கொடுக்க வேணாம், அன்பை மட்டும் எனக்கு கொடு, உனக்கு வந்து விழுந்து வேலை செய்வேன். ஓகே. ஸோ அந்த மாதிரி தான் அன்பு தம்பி இவங்கெல்லாம் ஒட்டுமொத்த கேபிவிட்டியும் உள்ளே இருக்குது. எல்லாமே நம்மளுடைய செல்லங்கள் தான் எல்லாமே. ஃபேமிலி மாதிரி தான் நீங்கள். ஆமாம் ஆமாம். எனக்கெல்லாம் எந்த அளவுக்கு ஆச்சரியமா இருந்தது அப்படின்னா, அண்ணனுக்கு அந்த ஃபோன் கால் பண்ணி அது அவர் ரொம்ப உள்ளங்கையெல்லாம் வேர்த்து தடன்னு, ஏன்னா இயக்குனர் சொல்லிட்டாரு, நவீன் பிரதர் சொல்லிட்டாரு, கேட்டு பாப்போமா ப்ரோ, கேளுங்க ப்ரோ அப்படின்ட்டாரு. அண்ணன் நம்பர் என்கிட்ட இருக்கு, அண்ணனை பார்த்துருக்கோம், நாங்கள் பேசியிருக்கோம், நல்ல பழக்கம்லாம் இருக்கு. ஆனா இது வேலை, இது ஒரு தொழில், இதுதான் நம்மளோட அடுத்த கட்டம். அது எல்லா இண்டிவிஜுவல் ஆர்டிஸ்ட்க்கும் முடிவு இருக்கு, இதில் நாம பண்ணணுமா வேணாமான்னு எடுக்கிறது. அண்ணன் சொல்லிட்டாரு, அன்புக்காக நான் எங்க வேணாலும் போவேன்னு. பட் நாட் ஆல் த ஆர்டிஸ்ட் வில் ஹேவ் திஸ் மென்டாலிட்டி. இன்னொன்னு, நான் சின்ன வயசுல இருந்து சத்தியமா நான் சொல்லலாம், சின்ன வயசுல இருந்து அண்ணன் கலக்க போதியா சீசன் ஃபர்ஸ்ட் அதில் வந்ததுலேருந்து நான் வீட்டில் உட்காந்து அண்ணனை பார்த்து 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 இன்னைக்கு என் லைஃபோட பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நான் என்ன நினைக்கிறேன்னா, முதல் அச்சீவ்மெண்ட்டாக நான் யாரை பார்த்து நான் டிவியில் பார்த்து சிரிச்சணும், யார் பண்ணுறதெல்லாம் நாம் வந்து பாரு அண்ணன் இப்படிலாம் ஆடினார் பாருன்னு அது இதில் ஆடினதெல்லாம் காலேஜில் போய் ஆடினணும், அவர்கிட்ட போயிட்டு அண்ணே டைலாக்ண்ணே அப்படின்னு சொல்லி இது பண்ணுறது இருக்குல்ல. நான் நீ என்னடா உனக்கு என்னடா இதில் கிடைக்குது, காசு பண்ணலாம் தேவையில்லை. இத்தனை நாள் ஓடும்போது அன்றைக்கி ஷூட் முடிச்சுட்டு தூங்க, அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்கும் ஒரு நாளைக்கு ஷூட்டிங் போகும்போது, அந்த நிம்மதி அதுதான். வேற என்ன கிடைச்சது உனக்கு அப்படின்னா, சாகும்போது அது கிடைக்குமா இல்லைன்னே தெரியாது அந்த நிம்மதி, வாழும்போது அப்பப்போ கிடைக்குது இல்லை, அதுக்கான ஓட்டம் தான். அந்த வகையில் இந்த மனுஷனுக்கு மிகப்பெரும் நன்றிகள் சொல்லணும். இன்னொன்று, நீங்கள் ரோபோ அண்ணன், ஃபீனிக்ஸ் பறவை எல்லாமே நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நான் வந்து ரொம்ப நாளாகவே ஒரு காட்டம் இருக்குது இந்த சோஷியல் மீடியாஸில் வந்து, எப்படா ஒருத்தன் விழுவான் அப்படின்னு பார்க்குற இது இருக்குல்ல. யாராக இருந்தாலுமே, என்னோட நல்ல தம்பி தான் பாலா, தம்பியோட கமெண்ட்ஸ்லேயே பார்த்தாலே தெரியும் என்னைக்காவது இவன் அழி வாங்க மாட்டான்னு. இந்த மென்டாலிட்டி எங்கேருந்து வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. இப்போ வி ஃபர்காட் ஹூ இஸ் ரோபோ சங்கர் இல்லை, மறந்துடுறோம்ல. இன்னைக்கு நடக்கிற ஒரு விஷயத்தினால அது யாருன்றத மறந்துடுறோம்ல. இப்போ உங்களுக்கு நல்ல தெரிஞ்ச புரிஞ்ச ஒருத்தரை பற்றி தெரியாதவங்க ஒருத்தவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டா இன்னைக்கு காது அதுக்கு தான் போகுதுல்ல. வி ஆர் ஈஸிலி கெட்டிங் மேனிப்புலேட்டட். நம்மளை யார் வேணாலும் எப்போ வேணாலும் மாத்திக்கலான்ற இது எப்போ உங்க கையில சோசியல் மீடியா வந்துச்சோ அன்னைக்கே நம்ம மனிதர்கள் எல்லாருமே அப்படி மாறிட்டோம். ஸோ யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் ஊர்ல இருந்து வராரு, விஜய் டிவில பண்றாரு, சன் டிவில பண்ணியிருக்காரு, ஏகப்பட்ட டிவி சேனல்ஸ், சினிமாவில் போனாலும் விஜயகாந்த் வாய்ஸ் தான் பண்ண வச்சாங்க மனுஷனை. என்னண்ணே ஆரம்பத்தில் நிறைய நடிகர்கள் வாய்ஸ் ஒரு சீன் நான் பண்ணியிருப்பேன். நானும் வடிவேல் பாலாஜிலாம் யாரோட வயசுல ஒரே ஒரு சீனு, சிவாஜி மாதிரி பண்ணியிருப்பேன். அவர் லேடி கட்ட போட்டு பண்ணியிருப்பாரு. இப்ப ஒரு நடிகனுக்கு ஒரு வேட்கை இருக்கும்ல, ஒரு கோவம், ஒரு ஆசை இருக்கும்ல. என்னுடைய தனித்தன்மை, எனக்கான தீனி என்ன கிடைக்குன்னு யோசிச்சப்பதான் என்னை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு என்னை பயன்படுத்தினது வந்து இயக்குனர் கோகுல். இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரன் அவர் தான் ஃபஸ்ட் சவுத்துரத்தில் என் பாடி லாங்குவேஜை பார்த்துட்டு கோகுல் வந்து என்னை மாற்றினதே வந்து இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரன். அதனால தான் நான் அவரை வாத்தியாரும்பேன். நான் இயக்குனர்லேயே வாத்தியார்னு சொல்கிற ஒரே ஆள் அவர் மட்டும்தான். ஸோ அதனால் எனக்கும் அவருக்கு நாங்கள் 2 பேரும் உட்காந்தாலே சும்மா சின்ன ஒரு சீன் எடுத்தாலே ஒரு படமாகவே பேசிடுவோம். அப்படி ஒரு பாண்டிங் எங்களுக்குள்ள. ஸோ அவர் தான் என்னுடைய பாடி லாங்குவேஜ், உடல் மொழி எல்லாத்தையும் மாற்றினவர். அவர்கிட்ட நடிக்கிறதுக்கு சில நடிகர்கள் பயப்படுவாங்க. நான் விளையாடுவேன்,
இப்போ இந்த இந்த திறமையான ஒரு மனிதர் இருக்கார்ல, நாங்கள் எப்படி சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்து இப்போ அவர்கிட்ட போய் நின்று அண்ணே அண்ணேன்னு ஒரு ஃபோட்டோண்ணே இப்படி இருந்தெல்லாம் போயிட்டு அண்ணே நம்ம படம்ண்ணே சில நேரங்களில் எங்கெல்லாம் மைக் இருக்கும்போது அண்ணனுக்கு ஆக்ஷன் சொல்லியிருக்கேன். எனக்குலாம் அது பெரிய விஷயம். இப்போ ஒருவேளை நான் ஒரே மாதிரி வேலை செய்யறதுனா அது பெரிய விஷயமா இருக்கான்லாம் தெரியல. ஆனாலும் அண்ணனை கொண்டாடுற ஆடியன்ஸ் இன்னமும் இருக்காங்கல்ல, எப்பவுமே இருக்காங்கல்ல. ஏன்னா நகைச்சுவையாளனுக்கு என்னைக்குமே சாவு கிடையாது. we are all documented people. இன்னைக்கு இந்த வீடியோ இருக்குல்ல, 100 வருஷம் கழிச்சு இந்த வீடியோ யூடியூப்ல இருக்கும். ஸோ we are all documented. நம்ம பண்றது எல்லாமே பார்க்கும்போதெல்லாம் பார்த்து சிரிக்கிறது. பட் ஆனா இங்க இந்த ஒரு ஹேட்டுன்னு ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் கிரியேட் ஆகி ஒருத்தரோட பர்சனல் என்ன நடக்கட்டும் பார்த்துட்டு போயிடுறாங்க. நான் இப்பவும் சொல்றேன், இந்த சோஷியல் மீடியாவில் நடிகர்கள் சம்பந்தப்பட்ட இல்லை சினிமா சம்பந்தப்பட்ட இல்லை யாரோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட கான்ட்ரவர்சிகள் வந்தாலும் ஒன்னே ஒண்ணுதான், அவங்க பேசுறது நம்ம ஒரு வாட்டி தான். உங்க கண்ணுல எப்படியாவது டெய்லி 10 வாட்டி படுது? பண்றது யாரு சொல்லுங்க? நாம தான் கான்டென்ட் கிரியேட்டரா இருக்க நாம தான் பாக்குற, நாம தான் அல்காரிதம் பாக்குது. நீங்க இதையே பாக்குறீங்க, இந்த மாதிரி கான்டென்ட் அது கேக்குது. ஸோ ஆப்வியஸ்லி இன்ஃப்ளூயன்சர்ஸோ ஓவர் இட் இஸ் அதை பண்ணதான் செய்வாங்க. அப்ப மனசு எங்க போனா எல்லாரும் ஒரு ஆமா ஆப்வியஸா இப்ப நம்ம அல்காரதத்துக்கு ஏத்த மனிதர்களா மாறிட்டோம்ல. அப்ப ஆண்டவன் படிச்ச மனுஷன் இல்லையா நம்ம? அல்காரதம் மனுஷன். சோ என்னன்னா இங்க இருக்கிற எல்லா மனிதர்களையும் ட்ரூவா நீங்க எப்படி பாத்தீங்களோ, ட்ரூவா எப்படி என்ஜாய் பண்ணீங்களோ அதை என்னைக்குமே மறக்காதீங்க. ஏன்னா நாங்க என்னைக்குமே மறக்கல. ஏன்னா ஆடியன்ஸ் இல்லைன்னா எந்த ஆர்டிஸ்டுமே இங்க இல்லை. ஸோ மேனிப்புலேட் ஆகாம உண்மையா இருக்கிறது, சோர்ஸ்ஃபுல்லா இருக்கிறது இருக்குல்ல, சோல்ஃபுல்லா இருக்கிறதுல அது எல்லாருக்கிட்டையும் இருக்கு. அண்ணன் இருக்கிறாரு, அதனால இந்த இடத்துல இது பேசுறது தப்பே கிடையாது. உண்மை இதுதான் மக்களே. ஒரு வாட்டி தானே நான் பேசுறோம். இப்ப அண்ணனா இருக்கட்டும், இன்னைக்கு இதே டிவி சேனல்ஸ்ல இருந்து சினிமாவுக்கு வந்தவங்க பேசுற இன்டர்வியூஸா இருக்கட்டும், ஒரு வாட்டி தானுங்க பேசுறாங்க. அது எப்படிங்க ஷார்ட்ஸா கட் ஆகுது? யாருங்க போடுறா? நம்ம தான் பண்றோம், நம்ம பண்றோம், பாக்குறாங்க. அப்ப யாரோ எங்கேயோ ஒரு 10 பேருக்கோ இல்ல ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்க மென்டாலிட்டிய சொசைட்டி ஃபுல்லா சோசியல் மீடியால பரப்புறது இருக்கு இல்லையா? இதை விட ஒஸ்ட் அரசியல் எதுவும் இல்லைல்ல. முடி அப்படின்றது எவ்வளவு முக்கியம். ஏன்னா நீ இத்தனை வருஷம் வந்து ஏதோ ஒரு வகையில சினிமாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு முடி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெயின்டைன் பண்றதுலாம் அப்படிலாம் கிடையாதுப்பா. மசரே போச்சுன்னு போயிட்டே இருக்க வேண்டியதான். உண்மைதானே? வாயடிச்சு போயிட்டேன். நம்ம வந்து இப்போ இதை வந்து எல்லாருமே வந்து சரி முடி இல்லாமல் இவரை வச்சு அது என்ன சொல்லுவாங்க, பாடி ஷேம் வச்சு பண்ணுறாங்க, இதை வச்சு பண்ணுறாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கான கன்க்ளூஷன் வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது இது இல்லாத ஒருத்தனுடைய போராட்டம் என்ன அப்படிங்கிறது அந்த படத்தில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே. ஆனா இப்ப நீங்க 2 பேரும் இருக்கிறீங்க, நாங்க வந்து உங்களை 3 பேர்ப்பா. நான் சொல்லல, பொண்ணுங்க தான் ப்ரொபோஸ் பண்ணிருப்பாரு, தன்னை பையனாவே நினைச்சு வாழ்ந்துக்கிட்டு. நான் சொல்ல வந்ததே வேறங்க. இல்லம்மா, அவங்க ஆக்சுவலா வந்து நீங்க அங்கே இல்ல, எங்க இருக்கீங்க தெரியுமா? மனசுல. அப்படியா அப்படியா லத்தையும் பாதியுடன் ரோபோ சங்கர்னு போடுவீங்க. அதுக்கு காரணத்தை பார்த்தாதான் தெரியும். அவங்க கண்டென்ட் கொடுத்தாங்க, நான் ஒன்றும் பண்ணல. ஆனா அந்த வாட்டர் பாட்டில் இருக்க தண்ணியை கொஞ்சம் தெளிச்சு விடுங்க, காய்ச்சி போயிருக்கேன். நினைவோ ஒரு பறவை விரிக்கும் அதன் சிறகை, பறக்கும் அது கலக்கும் தன் உறவை. ஏன்னா மேடையில பாடக்கூடிய எந்த நடிகர்களுக்கும் கலைஞர்களுக்கும் நீங்க தங்கத்தட்டோ வெள்ளித்தட்டோ தரத்தவில்லை. ஓகே, இனிமேல் வந்து உங்களை வந்து பாட்டுக்கும் கூப்பிட மாட்டாங்கன்றியா? அது அவர் மைண்ட் வாய்ஸ். கேமராமேன் சிரிச்சாரு, அப்ப எல்லாரோட பாட்டு பாடுவான். சில பேர் அவன் பாட்டுக்கு பாடுவான். ஓஹோ, ஓ பங்குக்கு அதான் ஓ பங்குக்கு ஒரு குத்து அப்படின்னு. இது என்ன காம்படிஷன் நடக்கிற மாதிரி இருக்கு? இல்ல சரி, பார்த்திபன் அண்ணன் கேட்டாருன்னா அது உண்டு. பார்த்திபன் சாரோட வாய்ஸ் உண்டு. எல்லாருக்கும் வணக்கம். இந்த வாய்ஸ் இந்த இடத்துல 5வது வாட்டி பேசுகிறேன். ஆனால் அதே மாதிரி தான் பேசுகிறேன். அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். இந்த இடத்துல என் பக்கம் ரோபோ இருக்குன்னு சந்தோஷம். ஏன்னா நான் ஒரு இயந்திர மனிதன். இப்போ ரோபோ, சங்கர், ராஜா நாங்கள்லாம் இணைந்து ஒரு படம் பண்ணியிருக்கோம். சொட்ட சொட்ட நினையுது. வாங்க, நினையவே மாட்டீங்க. சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ. இந்த மாதிரியான ஒரு நல்ல திரைப்படத்திற்காக நாங்கள் கூடியமைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி. இதை விட பெருமைப்படக்கூடிய விஷயம் வேறு என்னவாக இருக்க முடியும்?
இதை விட பெருமைப்படக்கூடிய விஷயம் வேறு என்னவாக இருக்க முடியும்? சொட்ட சொட்ட நனையுத அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் வேறு எதுவும் நினைக்க வேண்டாம். படத்தை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக சொட்ட சொட்ட நனையும். அது கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீராக. நன்றி, வணக்கம். ரொம்ப பெருமையா இருக்கு உங்களை பார்க்கும்போது. ஐயோ வரல. பத்தியா போட்டிக்கு? இதுக்கு மட்டும் போட்டி இல்லை, நமக்கும் போட்டி. ஓகே ஓகே. ஆனா ஒரே ஒன்று தானே, நீங்க ரோபோ சங்கர் அப்படின்னால உங்களுடைய அந்த பிசிக்கலா நீங்க அந்த மூவ்மெண்ட் இருக்குல்ல, அது இப்பயும் பண்ண முடியுமாண்ணே? இப்பயும் பதில் சொல்லு, அது உங்ககிட்ட பேசிட்டு இருக்கு. வா, எப்படி இருக்க, இது சாப்பிட்டியான்னு சிறுசு, கேட்டுச்சு. அது இது பெருசு, அது சிறுசு. நானும் காம்படிஷனுக்கு வரலாமா?